ஹலோ பிரைஸ்லார்ட் என்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 128 அதிகாரம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம் என்றும் நமக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய கைகளின் உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிரயாசங்களினுடைய பலனை மற்றவர்கள் அனுபவிக்காதபடிக்கு நாமே அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் அருள் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வீண் செலவுகள் வராதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். மருத்துவ செலவுகளோ, தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள், விரைய செலவுகள் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உனக்கு பாக்கியமும் வாங்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் ஆவிகள் உனக்கு நன்மையாகவும் பாக்கியத்தையும் உடையதாக இருக்கும் கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிற போல, வேலையானவர் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவருடைய தூக்கம் இன்பமாய் இருக்கும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் நாமும் கூட நம்முடைய பிரயாசம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் நாமே சாப்பிடும்படியாக செய்யப்போகிறார். அதை அதிலிருந்து மீதம் எடுக்க வைக்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளிலும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழும்போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய தொழில் நம்முடைய படிப்புகள் எல்லாவற்றிலும் அவர் பெரிய கூட இருந்து நம்மை முன்னேற்றத்தின் பாதையில் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாக்கியத்தை நன்மையும் பெற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்கள் நன்மை நேசிக்குதான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலையும் நீர் கொடுத்ததான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாங்களே சாப்பிடும்படியாக செலவுகள், தண்ட செலவுகள், ஏமாற்றுக்காரர்கள் மூலமாக வருகிற ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாதபடிக்கும் நம்முடைய நன்மையினாலும் பாக்கியத்தினால் நிரப்புவீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் கூர்ந்து பெரிய காட்சி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆபரவிட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.